தென்னிந்தியாவின் பல கிராமங்களில், குறிப்பாக தமிழ்நாட்டின் தெற்கு பகுதிகளில் கருப்பசாமி எனும் காவல் தெய்வம் மக்களின் மனங்களில் ஒரு தாக்கம் ஏற்படுத்தி இருக்கிறார். இவர் வெறும் ஒரு கடவுள் அல்ல, ஒரு வீரரும் நீதியாளரும் கிராமங்களின் பராமரிப்பாளருமாக வணங்கப்படுகிறார். கருப்பசாமியின் சரித்திரம் புராணங்களில் தெரிவதில்லை. ஆனாலும் நாடோடி தொன்மைகளில் கருப்பசாமியின் கதைகள் செறிந்துள்ளன. பெரும்பாலும் இவர் ஒரு வீரராக, நீதிமானாக, ராஜசபையில் நீதிக்காக குரல் கொடுத்தவனாக வர்ணிக்கப்படுகிறார். சில பகுதிகளில் கருப்பசாமி ஒரு அரசரின் அரசியல் வழிகாட்டியாக இருந்ததாகவும், சிலர் அவரை ஐயனாரின் காவலாளி என்றும் கூறுகின்றனர். அதாவது ஐயனார் ஒரே நேரத்தில் ஊமையாகவும் தெய்வீக சக்தியாகவும் இருந்தால் அவருக்கு அடங்கியிருக்கும் காவலாளியாக கருப்பசாமி வணங்கப்படுகிறார். ஐயனாரின் கோவில்களில் கருப்பசாமி பெரும்பாலும் இருபுறத்திலும் குதிரையோடு அல்லது வாளோடு காணப்படுகிறார். இவரது முக்கிய பணி ஐயனாரை பாதுகாப்பதும் வழிபாட்டு இடத்திற்கு அப்பால் உள்ள சக்திகளை தடுக்குவதும். இதுவே காரணமாக கருப்பசாமி கோவில்கள் பெரும்பாலும்